ஓம் சக்தி. சிறப்பு பார்வை. யார் கடவுள்? பதிவு 3. பண்டைய காலங்களில் குருகுல வாசம் என்ற முறை இருந்தது. ஆனால் போதிப்பதற்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் இல்லை. காலங்கள் மாற கல்வியும் மாறியது. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், ஆராய்ச்சி சாலைகள், துறை சார்ந்த சிறப்பு படிப்புகள், வெளிநாடுகளில் மேற்படிப்புகள், மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் என கல்வி முறைகள் விரிந்தன. யாருக்கும் கல்வி மறுக்கப்படவில்லை. கற்ற கல்வி பயன் தரும் நேரம் இது. இதனோடு சிறப்பான கவன குவிதலும் சேர்ந்திட வேண்டிய காலம். கவன குவிதல் என்பது ஆன்மீக கல்வியின் அடிப்படை. இதனை கற்றுத்தரும் குருமார்கள் அரிதாகவே உள்ளனர். ஆகவே தடுமாற்றங்கள் நமக்கு ஏற்படுகின்றன. இங்கு ஒரு நிகழ்வை நாம் கவனிப்போம். தகவல் நூல் சக்தி ஒளி, ஜனவரி 2023. பதிவு செய்தவர்கள் வேப்பேரி குடும்பத்தினர், சென்னை. வெளியீடு ஆதிபராசக்தி கல்வி மருத்துவ பண்பாட்டு அறநிலையம். 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அக்குடும்பத்தை இருள் சூழ்ந்தது. அக்கூட்டு குடும்பத்தின் தலைவி அன்னையின் திருவடிகளை அடைந்து விட்டார். அன்னாரது கணவர், ஆண் பிள்ளைகள், அவர்களுடைய குடும்பத்தினர் என அனைவரும் கலங்கினார்கள். அச்சூழ்நிலையில் அருள் திரு அம்மா அவர்களின் ஆறுதல் மொழிகளும், அருள் திரு அம்மா அவர்களின் திருக்குடும்பத்தார் அனைவரின் பங்கேற்பும் கலங்கிய குடும்பத்திற்கு ஆறுதலாக இருந்தது. மூத்த மகன் தன் தாயாரின் அஸ்தியை மெரினா கடற்கரையில் கரைத்துவிட்டு திரும்பினார். அதன் பின் அவருக்கு காய்ச்சலும் இருமலுமாக அவதிப்பட்டார். அவருடைய 3வது சகோதரர் கூறுகிறார், என் சகோதரர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அட்மிட் செய்த மறுநாளில் இருந்து எங்கள் சகோதரரின் நிலைமை மோசமாயிற்று. தந்தையிடம் எதுவும் நாங்கள் தெரிவிக்கவில்லை. எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் பூஜை அறையில் அருள் திரு அம்மாவின் திருவுருவ படத்தின் முன் அமர்ந்து காப்பாற்றும்படி கண்ணீரோடு வேண்டினோம். மறுநாள் எங்களுடைய 2வது சகோதரர் விஜயகுமார் ஆலயம் சென்று அருள் திரு அம்மா அவர்களிடம் வேண்டினார். அம்மா அன்று மௌனமாக இருப்பினும் இளநீரில் அன்னையின் கருவறை அபிடேக விபூதியை கலந்து நெஞ்சில் தடவுமாறு கூறி, நான் பார்த்துக் கொள்கிறேன், தைரியமாக இருங்கள் என்று ஆறுதல் கூறினார்கள். நாங்கள் மருத்துவரிடம் கேட்டுக்கொண்டு அருள் திரு அம்மா அவர்கள் கூறியதை செய்தோம். நாளுக்கு நாள் நிலைமை மோசமாயிற்று. 15 நாட்கள் ஓடிவிட்டன. எங்கள் சகோதரர்களில் ஒருவர் மீண்டும் ஆலயத்திற்கு சென்றார். அருள் திரு அம்மா அவர்கள் எங்கள் சகோதரரை பார்த்தவுடன் அண்ணன் எப்படி இருக்கிறார் என்று கேட்க, அவர் அம்மாவிடம் நிலைமையை அழுது கொண்டே சொல்ல, அருள் திரு அம்மா அவர்கள் அவன் வாயில் இருந்த மருந்து டியூபை தலைமை டாக்டரிடம் கூறி மாற்றும்படி சொல் என்று கூறினார்கள். இதை எப்படி பெரிய மருத்துவரிடம் கூறுவது என்று எங்களுக்கு அப்பொழுது புரியவில்லை. அச்சகோதரர் ஆலயத்திலிருந்து நேராக மருத்துவமனைக்கு சென்றார். தலைமை டாக்டரிடம் தெரிவிக்க சென்றபோது அந்த மருத்துவரே அருள் திரு அம்மா அவர்கள் கூறிய டியூபை மாற்றி கொண்டிருந்தார். அவரிடம் அம்மா கூறியதை சொன்ன பொழுது, ஓ அப்படியா, எனக்கும் திடீரென்று தோன்றிதான் வாயிலிருந்த டியூபை மாற்றினேன். அதில்தான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கிறது. அதை டெஸ்ட் செய்து மருந்து கொடுத்தால் சரியாக வாய்ப்புள்ளது என்று கூறினார். இதனை உடனே அருள் திரு அம்மா அவர்களிடம் தெரிவித்த பொழுது, இனிமேல் கவலை இல்லை, நான் உன் அண்ணனை காப்பாற்றிவிட்டேன் என்று கூறினார்கள். அதன் பின் அவர் படிப்படியாக உடல்நலம் தேறி 53 நாட்களுக்கு பிறகு வீடு திரும்பினார். அருள் திரு அம்மா அவர்களின் அன்பு எப்பொழுதும் எங்களை கவனித்துக் கொள்கிறது என்பது எங்கள் அனைவரின் திடமான நம்பிக்கை. எங்கள் குருவான அடிகளார் என்னும் அன்பு தெய்வம் எப்பொழுதும் எங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக விளங்குகிறார்கள் என்பதை உணர்ந்து நெகிழ்ந்து கோடானு கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். இவ்வாறு அச்சகோதரர்கள் பதிவிட்டுள்ளார்கள். மேற்கண்ட பதிவின் வழியே நாம் தற்பொழுது கவனிப்போம். பாயிண்ட் 1. மருத்துவர்
மிக சிறந்த சிகிச்சை அளித்த போதிலும் தவறு எங்கு உள்ளது என்பதை அருள் திரு அம்மா அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அதுவும் தன் இடத்தில் இருந்தபடியே. பாயிண்ட் 2, தலைமை மருத்துவர் கூறிய திடீரென்று என் மனதில் தோன்றியது என்னும் வார்த்தைகள் கவனத்திற்கு உரியது. சகோதரர் இதனை தெரிவிக்க செல்வதற்கு முன்பாகவே விரைவாக மருத்துவரின் மனதில் மின்னல் கீற்றாய் செய்ய வேண்டியதை அருள் திரு அம்மா அவர்கள் உணர்த்தி உள்ளார்கள் என்பதை மருத்துவரின் இவ்வார்த்தைகள் உறுதிப்படுத்துகிறது. நாம் தற்பொழுது மேலும் ஆழமாக செல்வோம். ஒரு சாதாரண நிலையில் உள்ள மனிதர் தொலைவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஐசியூவில் உள்ள ஒரு நோயாளியின் நிலையை அறிந்தது எவ்வாறு? பின் மருத்துவரின் மனதிலும் அதை மின்னல் கீற்றாய் உணர்வில் புரிய வைத்தது எவ்வாறு? ஒரு சாதாரண மனிதரால் அது இயலாது. ஆக அருள் திரு அம்மா அவர்கள் அசாதாரண நிலையில், அதாவது பிரபஞ்ச பேருணர்வு நிலையில் அதனை உணர்ந்து அவ்வான்மாவினை காப்பாற்றி அருளினார்கள். யார் ஒருவர் பிரபஞ்ச பேருணர்வு நிலையில் ஒன்று இருக்கின்றார்களோ அவர்கள் கடவுளாகவே பக்தர்களால் வணங்கப்படுகின்றார்கள். அதில் தவறுண்டோ? நாம் தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு